சிஎஸ்கே ஒரு பிக்கஸ்ட் அப்டேட் தர போறாங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சிஎஸ்கே பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆர்சிபி பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன அப்டேட்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கே வந்து ட்ரேட் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே வந்து இப்போ வந்து டைரக்டா இல்ல இன்டைரக்டா மும்பை அணியில வந்து இருக்க பிளேயர்ஸை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில பிளேயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சில ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே அணியில வந்து வரதுக்கு வந்து ரொம்ப தயாரா இருக்காங்கன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி தான் சிஎஸ்கே வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இன்டைரக்டா. அதே மாதிரி ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆயிருச்சு. இனிமே வந்து எந்த பிளேயர் வந்து அஃபிஷியலா வந்திருக்காங்க பண்றாங்க அப்படின்றது வந்து சிஎஸ்கே வந்து இதுக்கு மேல வந்து நம்ம அஃபிஷியலா போஸ்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சஞ்சு சாம்சனை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவருக்கு வந்து விருப்பமான டீம் வந்து நம்ம சிஎஸ்கே. ஆனால் வந்து சஞ்சு சாம்சன் வந்து இப்போ ட்ரேட் விண்டோட வராருனால எல்லா டீமுமே போட்டி போடுவாங்க. ஆர்சிபி லைக் எல்லா டீமுமே கேகேஆர்ல இருந்து எல்லாருமே டீமுமே போடுவாங்க. ஏன்னா கேகேஆருக்கு கேப்டனே கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு பெட்டர் கேப்டன்ஸ் இல்லை. அதனால கூட நம்ம சஞ்சு சாம்சனை எடுத்து ஒரு கேப்டனா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மேபி வந்து கிளாஷ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆருக்கு கிளாஷாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் வந்து இனிமேல் வந்து தொடங்க போது அதோட பிளேயர் லிஸ்ட்டு யார் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட் யார் வச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்க மாதிரி நிறையா வந்து லிஸ்டஸ் வந்து இனிமேல் விட போகிறாங்க, அதுவும் இந்த மந்த்ல. அதே மாதிரி இன்னொன்று என்ன நியூஸ் கேட்டிங்கன்னா நம்மளோட உமன்ஸ் கிரிக்கெட் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. நம்ம ஸ்மிருதி மந்தனாவோட டெஸ்ட் ஓடிய பயங்கரமான ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ரெக்கார்டை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காண்டி கொஞ்சம் அவார்ட்ஸ் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரேட் விண்டோ ஓப்பன் பண்ணி ரீடைன் பிளேயர் லிஸ்ட்லாம் விட்டாங்க அப்படின்னா அதுல முக்கியமான டஃபஸ்டான சிச்சுவேஷன் எந்த டீமுக்கு வரும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆர்சிபி தான். ஏன்னா லியம் லிவிங்ஸ்டனை விடுவாங்களா, இல்ல ஃபியூச்சரிஸ்க்காண்டி நம்ம ஜெகபத்தில் வச்சுப்பாங்களா, இல்ல அதே ஃபியூச்சரிஸ்க்காண்டி நம்ம படிக்கல வச்சுப்பாங்களான்னு யாருக்குமே தெரியாது. இது வந்து யார் கையில இருக்குன்னா நம்ம ஆர்சிபி கையில தான் இருக்கு. எப்படி அதை மேக் பண்ணி விட போறாங்க, யாரை விடுறாங்க, யாரை வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. எனக்கு கேட்டா துஷாரா கண்டிப்பா இருப்பாரான்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஆனா மேபி துஷாரா இருக்கலாம், பட் கண்டிப்பா வந்து யாஸ் தான் இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் அந்த நியூஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அவர் வரமாட்டாரு, என்ன பேன் பண்ணிட்டாங்க 2 இயர்ஸ்க்கு. அதே மாதிரி கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்க. மேபி ரொம்ப டஃபஸ்டான ரீடைன் பிளேயர் லிஸ்ட் கண்டிப்பா அந்த டீம்னா நம்ம ஆர்சிபியா தான் இருக்கும். மித்தபடி ஓகே எல்லா டீமுக்கும் ஓகேவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சன்ரைசர்ஸ்க்கு கொஞ்சம் டஃபஸ்டா இருக்கும். ஆனா சன்ரைசர்ஸ் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து வாங்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு நல்ல வெயிட்டான டீம் அமையும் நினைக்கிறேன் 2026ல. அதே மாதிரி இந்த வீடியோ முடிச்சலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இதை பண்ணிருங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.